ப்ரோ ஓட்ட போகிறேன் ப்ரோ. உங்கள் வண்டி தான் பத்திரமா ஓட்டிக்கிறேன் ஓகேங்களா. ஆனால் செமையாக இருக்குது R15 ஓட்டுறதுக்குது. ரோடு தான் மோசமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்திருக்கும் பார்த்தீங்களா R15 அந்த மாடல் தான் ஓட்டியிருக்கேன். இது இப்போ வந்து புது மாடல் இருக்குது, 2 வருஷம் முன்னாடி 2022 மாடல் கேஸ். அந்த ஒரு ஸ்பாட்டில் போய் நின்ட்டார் கேஸ். இது எப்போ ஸ்பாட் எப்படி இருக்குது அதே மாதிரி முன்னாடி ஒரு ஸ்பாட் இருக்குது. NS400 உட்காந்துட்டு வந்தீங்களா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ? ட்ரை ஆன் திஸ். ஏதோ முக்கிய வச்சிருக்காங்க. இது என்னது, இது எதுல முக்கிய வச்சிருக்காங்க எனக்கு புரியல. என்ன வாட்டர் சேட்டா இது? வெல் வாட்டர் வினேகர் சால்ட். ப்ரோ ஓட்ட போறேன் ப்ரோ. உங்க வண்டி தான் பத்திரமா ஓட்டிக்கிறேன் ஓகேங்களா. நம்பி கொடுத்துருக்கீங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் கைஸ், சப்ஸ்கிரைபரோட வண்டி தான். சரியான இறக்கமாக இருக்குது கைஸ் பைக்கு. நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு R15 ஓட்டியிருக்கேன் கைஸ். ஆனால் அந்த R15 பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு R15 வந்து 2000 ரொம்ப பழைய மாடல். ஃபஸ்ட்டு வந்திருக்கும் பார்த்தீங்களா R15 அந்த மாடல் தான் ஓட்டியிருக்கேன். இது இப்போ வந்து புது மாடல் இருக்குது, 2 வருஷம் முன்னாடி 2022 மாடல் கைஸ். இந்த R15 வந்து 2022 மாடலு. சூப்பராக இருக்குது ஆனால் ஓட்டுறதுக்கு. ஆனால் ரொம்ப டவுனாக இருக்குது, கீழே ரொம்ப கீழே இறங்கியிருக்கு. இப்படி டாப்பாக இருந்தோன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ரொம்ப கீழே இறங்கினால ஓட்டுற கொஞ்சம் முதுகு வலி. ஆனால் நார்மலாக ஓட்ட முடியும். ஆனால் ஓட்டிட்டு பழகிட்டா வச்சுக்கோங்களேன், அந்த முதுகு வலியே இருக்காது உண்மையிலேயே. ஓட்டி பழகிட்டிங்கன்னா முதுகு வலி மொத்தமாக போயிடும். செம்மையாக இருக்குப்பா. ஆனால் ஸ்பீடு போகிறதே தெரில. அதே 70 கிட்ட போகுது பார்த்தீங்க, 60-70 அசால்ட்டாக போகுது பைக்கு. அப்பா செம்ம ஹீல்ஸாக இருக்குது. இவ்வளோ இதில் நான் திம்மம் ஹீல்ஸ் லாஸ்ட் ரைட்டில் வந்து ஒரு திம்மம் ஹீல்ஸ் நான் ஓட்டினேன் R15. அதுவும் ஓட்டினேன் ஃபுல்லாகவே நைட் டைமில் தான் ஓட்டினோமா. மார்னிங் தான் ஓட்டினோம். மார்னிங். ஆனால் அது ஃபுல்லாக ரொம்ப ஹீல்ஸாக இருந்துச்சு. இது மாதிரி கொஞ்சம் நேர் ரோடாக இருந்தால் அது நல்லா இருந்திருக்கும் பார்க்க ஓட்டுறதுக்கு. ஆனால் செமையாக இருக்குது R15 ஓட்டுறதுக்குது. ரோடு தான் மோசமாக இருக்குது பாருங்க. அது பாருங்க கரெக்டாக அந்த ஒரு ஸ்பாட்டில் போய் நின்ட்டார் கைஸ். இது எப்போ ஸ்பாட் எப்படி இருக்குது அதே மாதிரி முன்னாடி ஒரு ஸ்பாட் இருக்குது. ஓட்டுற கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் நல்லா சீட்டு உட்கார்றதுக்கும் பிடிக்கிறதுக்கும். அந்த பைக் ஓட்டிருக்கோம்ல R15, இதோட ஓனர் பார்த்தீங்கன்னா வந்து அந்த NS400 உட்காந்துருந்தாரு. நானும் NS400 உட்காந்தேன் நேற்று நைட்டு வரும்போது. ஆனால் அதுவே எனக்கு வந்து பவர், அவர் இழுக்கிற ஸ்பீடு கம்மியாக போகிற மாதிரி தெரியுது. ஆனால் வண்டி சல் நம்மளுக்கு பின்னாடி தள்ளும் அந்தளவு இருந்துச்சு. இவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்போம். நம்ம பின்னாடி உட்காந்துருக்கேன், நம்ம பின்னாடி தான் இருக்கார் அவர்கிட்ட. அவர் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கலாம், என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். ப்ரோ இப்போ அந்த NS400 உட்காந்துட்டு வந்தீங்களா, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ப்ரோ? பவரா இருந்துச்சா? தூங்கலாம், நல்லா தூங்கலாம், கரெக்டா சூப்பரா தூங்கலாம் ப்ரோ. ஆனா அவர் சீட்ல உட்காந்து ஒரு ஜெல் சீட் வச்சிருக்காரு ப்ரோ. ஹைட்டாவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் பார்க்க. நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனால் ஃபர்ஸ்ட் மேட்ரு அந்த சாயலை தான் ப்ரோ. அதில் நல்லா சாஞ்சிட்டு வரலாம். இது கம்ஃபர்டபுளாக இருக்கா உங்களுக்கு? அது கம்ஃபர்டபுளாக இருக்கா? பின்னாடி உட்காந்து வரேண்ணே. அவர் ஓட்டமோ உங்களுக்கு தெரியுமே ப்ரோ. அவர் ஓட்டமோ நீ பின்னாடி போயிட்டு வர பார்த்தீங்களா? அது அவர் இழுக்கிற ஸ்பீட் லைட்டாக தான் இழுப்பாரு, சல்லுன்னு போகும் வண்டி. அதுதான் நான் ஓட்டியிருக்கேன் ப்ரோ. ஒரு நாள் அவர் வண்டியை ஹீல்ஸில் ஒரு நாள் இந்த நம்ம ஆதிரப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போனோம் நாங்கள் போன வீடியோவில். அதில் ஓட்டினேன் கிட்டத்தட்ட ஒரு 100 கிட்ட போச்சு ப்ரோ ஒரு ஸ்பீடில். லைட்டாக ப்ரோ திருக்கு தான் ப்ரோ, அவ்வளோ ஸ்பீடாக போச்சு வண்டி. உங்கள் வண்டி ஓட்ட நல்லா இருக்கு ப்ரோ. ஆனால் அது உண்மைதான் ப்ரோ. ஆனால் சோலோ ஓட்டினா நீங்கள் இதில் ஒரு 2 இது போட்டு டாப்பை தூக்கலாம்ல ப்ரோ மேலே. ஹேண்டில் பாருங்க மேலே தூக்கணும், இப்படி ஓட்டலாம்ல இப்படி வச்சு. ஸ்பீடு எவ்வளோ ப்ரோ போயிருக்கீங்க? 155 போயிருக்கீங்களா? சோலோ டியோ போகாதாண்ணா? ரெண்டு பேர் உட்காந்தா போகாதா? ஆ 140 தான் போகுது. ஆனால் 2 பேரை வச்சே ஒரு சில பேர்லாம் போகிறாங்களே. கரெக்டு தான்.
சாப்பிட நிற்க போகிறான்னு நினைக்கிறேன். ஆ ஆடுறியா ப்ரோ? ஏன் ப்ரோ உட்காந்து ஆடுறியா? மரம் உடஞ்ச போது வரதன் ப்ரோ, ட்ரை ஆன் திஸ், ட்ரை பண்ணு ப்ரோ, வா ப்ரோ. தாங்கல, நம்மளுக்குலாம் தாங்காது அது வெயிட்டு. சாப்பிட்டுட்டு இருக்காங்க, என்ன இருக்குன்னு தெரியல இங்கே. வண்டியை பிடிச்சி ப்ரோ, என்ன ப்ரோ இருக்கு? பைப் எடுத்துக்கோங்க நீ தம்பியா. என்னது ப்ரோ இருக்கு? நல்லா இருக்கியா? இது என்னதுயா? என்னது? பெப்பர். டேய் இங்கிட்டு வா டேய். எல்லாத்தையுமே அந்த ஏதோ முக்கி வச்சிருக்காங்க. இது என்னது? இது எதில் முக்கி வச்சிருக்காங்க எனக்கு புரியல. சால்ட் வாட்டரில் முக்கி வச்சிருக்காங்க எல்லாமே. என்ன வினிகர் போட்டு பதப்படுத்து. இது என்னது? அது சிப்ஸ் மாதிரி இருக்கும். ஸ்டார் பழம் அப்படின்னா இருங்க, எல்லாத்தையுமே அதெல்லாம் வச்சிருக்காங்களா? இது நல்லா இருக்குங்க, மாங்காய் நல்லா இருக்கும். பலாக்கொட்டை, ஸ்டார் பழம். இது என்னது? மிளகாவா? மிளகா அப்படி வச்சிருக்காங்களா? நிறைய வெரைட்டி இருக்குயா. இதெல்லாம் கீழே இருக்கிற மேலே வச்சிருக்காங்க. என்னது ப்ரோ? ஸ்டார் பழம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? புளிப்பா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. புளிப்பா இருக்கு இன்னும். பைனாப்பிள் அதான் காலி ஆயிடுச்சு. எவ்வளோ இருக்கும்? மிச்சர்லாம் ஃபுல்லாக தான் அப்படியே இருக்கு போகிறேன். எவ்வளோ பைனாப்பிள் அமௌண்ட்டா? 10. அது இதா சேட்டா? இந்த இதை வந்துட்டா நல்லா இருக்குமா தெரியல. என்ன கேட்டா? நல்லா இருக்குமா இது? இந்த கொய்யாப்பழம் நல்லா இருக்குமா? சரி, எல்லாத்துக்கும் வாங்க சாப்பிட அடிச்சுப்போம். சேட்டா கொய்யாப்பழம் என்ன வாட்டர் சேட்டா இது? வெல் வாட்டர் வினிகர் சால்ட். என்ன சேட்டா கத்தி இருக்கா? சேட்டா கடிச்சிட்டு தானே பாக்கியா கத்தி தருவாரு அவரு. சேட்டா கத்தி இருக்கா? என்னது? சேட்டா கத்திட்டோம். எட்டா கட் பண்ணிட்டோம். கொடு கொடு ஒன்று கொடு. பாரேன், புளிப்பா இருக்கு. என்ன பண்றாங்க சொல்லு. கண்ணு ஒரு சைஸா போகுது. யூடியூபரு அதான் 2 தான் இருக்கு. புளிப்பா இருக்கு, புளிப்பா நல்லா டேஸ்டாக இருக்கும். கைஸ், இது அந்த வயநாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்ஸ்லைட் ஆச்சு பார்த்தீங்களா? அந்த இடத்த இங்கேருந்து பார்க்கலாமா? அப்படியே உங்களை காட்டுறேன் பாருங்கள் ப்ரோ. இதில் தானே ப்ரோ? இதில் தானா? சரி, பார்த்துட்டு வர இரு. அப்போ வேற எங்கே போகலாம்? அவருலாம் தெரியும் சொன்னாரு. என்ன? ஆமாம், 4 இருக்கு. க்ளவுஸுங்கிறதுல என்னைய கூப்பிடணும்ல. ஹேண்ட் க்ளவுஸ்னா யாருன்னு தெரியுமா? இங்கே தெரியுதா? லேண்ட் ஆனால் லைட்டாக தெரியுது பார்த்தீங்களாண்ணா? இங்கேருந்து உங்களுக்கு அங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியலையே அந்த இருக்கா? அதான் அந்த லேண்ட்ஸ்லைடு. இந்த சென்டரில் ரெண்டுக்கு மலையில் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா? அதான் லேண்ட்ஸ்லைடு. முடிஞ்சால் பக்கத்தில் போய் காட்டுறோம், ஓகேங்களா? போயிட்டுருக்கோம், உங்களுக்கு நான் முடிஞ்சால் பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா? அந்த லேண்ட்ஸ்லைடு தான். வயநாடு லேண்ட்ஸ்லைடாகி நிறைய பேர் இறந்தாங்க திரும்ப. அந்த இதுதான் ஒரே நைட்டு தான் நடந்துச்சு நினைக்கிறேன். ஒரே நைட்டில் எல்லாமே போயிடுச்சு வயநாடு. முடிஞ்சால் பக்கத்தில் போய் உங்களுக்கு காட்டுறாங்க இது.